இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தவிக தலைவர் விஜய் சட்டசபை தேர்தலுக்கு பிரச்சார வியூகம் வகுத்து வந்த சமயத்தில் அவர் மனைவி சங்கீதா திடீரென செங்கல்பட்டு கோர்ட்டில் விவாகரத்து கேட்டு வழக்கு போட்டார். பிரபல நடிகை ஒருவருக்கும் விஜய்க்கும் தொடர்புள்ளது. அதனால் விஜயை சில ஆண்டுகளாக பிரிந்து வாழ்கிறேன் என விவாகரத்து கோரும் மனுவில் சங்கீதா காரணம் கூறியிருந்தார். விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு நீதிபதி சசிகலா முன்னிலையில் கடந்த 20ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. இருவருமே ஆஜராகவில்லை. இருதரப்பு வழக்கறிஞர்கள் மட்டுமே ஆஜராகினர். தேர்தல் பிரச்சாரத்தில் பிஸியாக இருப்பதால் விஜய் கோர்ட்டுக்கு வர முடியவில்லை என அவரது வழக்கறிஞர் தெரிவித்தார். சங்கீதா தரப்பும் சொந்த காரணங்களை கூறியது. இருவருமே ஆஜராகாத காரணத்தால் வழக்கு விசாரணையை ஜூன் 15ஆம் தேதிக்கு நீதிபதி சசிகலா ஒத்திவைத்தார். அன்றைய தினம் இருவரும் வீடியோ கான்பரன்சிங்கில் ஆஜராக அனுமதி வழங்கினார். கடந்த 20ஆம் தேதி விசாரணை முடிந்ததும் கோர்ட் வளாகத்தில் சங்கீதா பரபரப்பு பேட்டி அளிப்பார். அது விஜய் இமேஜை டேமேஜ் ஆக்கும், தேர்தலில் அது எதிரொலிக்கும் என்றெல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் சங்கீதா கோர்ட்டுக்கு வரவில்லை. இருதரப்பு வழக்கறிஞர்களும் நடத்திய பேச்சுவார்த்தையில் இருவரும் பரஸ்பரம் பிரிந்து விடுவது என சுமூக முடிவு எடுக்கப்பட்டதுதான் காரணம் என கூறப்பட்டது. வாழ்நாள் ஜீவனாம்சம், குழந்தைகளின் எதிர்காலம் குறித்தும் ஏற்கனவே இருதரப்பும் பேசி முடித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் எக்ஸிட் போல் முடிவுகள் நேற்றிரவு வெளிவந்தது. சட்டசபை தேர்தலில் தவிக 8 முதல் 25 இடங்கள் வரை கைப்பற்றக்கூடும் என பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகின்றன. இந்தியா டுடே கருத்து கணிப்பு மட்டும் விஜய் ஆட்சியை பிடிப்பார் என அடித்து சொல்கிறது. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என கட்சி நிர்வாகிகளுடன் விஜய் தீவிரமாக ஆலோசித்து வரும் நிலையில் விவாகரத்து வழக்கை விசாரித்த நீதிபதி சசிகலா செங்கல்பட்டு மகளிர் கோர்ட் நீதிபதியாக மாற்றப்பட்டுள்ளார். செங்கல்பட்டு கமர்ஷியல் கோர்ட் நீதிபதியாக இருந்த சுஜாதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். நீதிபதி சசிகலா மாற்றம் வழக்கமான நீதிமன்ற செயல்முறை என நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவித்தாலும் நீதிபதியின் திடீர் மாற்றத்துக்கு காது மூக்கு வைத்து அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது.